ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி. குர்ஆன் கிளாஸ் நம்பர் இன்னைக்கு 100. ரமலான் 25,446. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. வசனம் வந்து 5:94. அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மறுபடியும் அதே வார்த்தை, யா அய்யுஹல்லஸீன ஆமனூ. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அட்வைஸ். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இஹ்ராமுடைய நிலையில் உங்கள் கைகளும் உங்கள் ஈட்டிகளும் சுலபமாக அடையக்கூடிய வேட்டை பிராணிகள் ஏதாவது ஒன்றின் மூலம் அல்லாஹ் உங்களை சோதிப்பான். மறைவான நிலையிலும் தன்னை அஞ்சக்கூடியவர்கள் யார் என்று அல்லாஹ் அறிந்து கொள்வதற்காக இவ்வாறு எச்சரித்த பிறகு யார் அல்லாஹ்வுடைய வரம்பை மீறுகின்றாரோ அவருக்கு துன்புறுத்தும் தண்டனை இருக்கின்றது. இதில் ஒரு சட்டம் சொல்லப்படுது. இது வந்து அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸு போடும்போது மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். இது அல்லாஹ் சொல்கிறோம். இஹ்ராம்னா என்ன தெரியுமில்ல? அந்த உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் போகிறவங்க இந்த ஹரமுடைய எல்லைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அது வந்து எஹ்ராம் கட்டுவாங்க. மோஸ்ட்லி இங்கேருந்து கிளம்புறவங்க ஏர்போர்ட்லேயே எல்லோரும் எஹ்ராம் கட்டிட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தடை செய்யப்படுது. எஹ்ராம் அப்படிங்கும்போது என்னென்ன தடை செய்யப்படுது? வேட்டையாடக்கூடாது, முடி பிடுங்கக்கூடாது, அந்த பகுதியில் ஹரமில் இருக்கக்கூடிய பகுதியில் புல் பிடுங்கக்கூடாது, அங்கே இருக்கக்கூடிய செடியை வந்து வெட்டக்கூடாது. என்ன இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் எங்கே இருக்குது? ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் போகிறவங்களுக்கு அந்த இடத்துல வந்து இருக்குது. இப்போ இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் கைகளுக்கு எட்டும் எஹ்ராமுடைய நிலையில் உங்கள் கைகளில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய வேட்டை பிராணிகள் ஏதாவது ஒன்றின் மூலம் அல்லாஹ் உங்களை சோதிப்பான். அப்போ நம்ம இன்றைக்கி ஹரமில் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோ, எஹ்ராம் கட்டிட்டு போகிறோம், ஹஜ்ஜுக்கும் போகிறோம், உம்ராவுக்கும் போகிறோம்.
அல்லாஹ் ஆனால் இங்கே என்ன சொல்கிறான் அப்படின்னா இது ரொம்ப டேஞ்சரான ஒரு டெஸ்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். ஏதோ ஒன்றின் மூலம் அல்லாஹ் உங்களை சோதிப்பான். கண்டிப்பாக நான் வந்து டெஸ்ட் வைப்பேன், இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இதை வச்சுட்டு அல்லாஹ் என்ன டெஸ்ட்டு வைப்பானா, மறைவான நிலையில் அல்லாஹ் வந்து நமக்கு நம்மகிட்ட இல்லை, முன்ன கண்ணு முன்னாடி இல்லை, ஹரம்லேயும் இல்லை. யார் என்ன பயந்து இந்த வேட்டை பிராணிகளை வேட்டையாடாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து டெஸ்ட்டு பண்ணுவான். இப்படி நான் வான் பண்ணதுக்கப்புறம் கூட யாராவது வந்து அந்த வரம்பு மீறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கடுமையான அசாப் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே முஸ்லீம்கள்லாம் அப்படியே நடுநடுங்கி கிடுகிடுங்கி இந்த ஹஜ்ரத்துங்களாம் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து, இங்கேருந்து உம்ராவுக்கு போகிற ஹாஜிகளும் இந்த உம்ரா பிரயாணிகளும் மயங்கி விழுந்து இந்த சோதனை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சு போயிடுவாங்க. அப்படி தானே? உம்ராவுக்கு போனவங்க இருக்கீங்கள, ஹஜ்ஜுக்கு போனவங்க இருக்கீங்கள, அங்கே எங்கேயாவது முயலை பார்த்துருக்கீங்க, மானை பார்த்துருக்கீங்க, வேட்டையாடுறது ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்காங்க? திங்கிறதுன்னு ஆச்சுன்னா முன்னாடி அல்பைக் இருக்கா? போகிற வழியில் ரோட்டில் என்கிட்ட வாங்கிக்கோன்னு எத்தனை பேர் பொட்டலமாக கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ இந்த வசனம் மீனிங்லெஸ்ஸாக தெரியுதா? அதுவும் இல்லாமல் உம்ரா ட்ராவலு ஹஜ்ஜு ட்ராவலு அவன் காட்டுறது என்ன? தமிழக உணவு, சுவையான உணவு, அதுவும் 3 வேளை உணவு, 2 வேளை டீ, இதெல்லாம் தான் மெயின் கண்டிஷன். ஒரு ட்ராவல்ஸ் இன்றைக்கி நல்ல ட்ராவல்ஸா கெட்ட ட்ராவல்ஸா, அதோடைய க்ரைட்டேரியா என்ன? சோறு எப்படி போடுறாங்க? எது நல்ல ட்ராவல்ஸா மோசமான ட்ராவலா? ஹஜ்ஜு ட்ராவல் நல்ல ட்ராவல்ஸா மோசமான ட்ராவல்ஸான்னு அது க்ரைட்டேரியா என்னென்னா சோறு தான். புரியுதா? அது ஹஜ்ஜாக இருக்கட்டும் உம்ராவாக இருக்கட்டும். ஆனால் அல்லாஹ் வந்து இந்த ஆயத்தை வந்து இப்படி மிரட்டுறான். அதுவும் யாயுவல்லஜீன் ஆமனுன்னு போட்டு. இதில் ட்ராப் என்ன தெரியுமா? அந்த எஹராமே கிடையாது. அதாவது அது ட்ராப்பு தான். நாளைக்கு மறுபடியும் வந்து ஒரு காலம் வந்து சவுதி வந்து மறுபடியும் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பிச்சைக்கார நிலைமைக்கு மறுபடியும் போய் அந்த நேரத்தில் சோறு தண்ணி இல்லாமல் யாராவது எஹராம் கட்டிட்டு போனால் அப்போ இந்த ஆயத்தை அப்ளிகேபிள் தான். அன்றைக்கும் அப்ளிகேபிள் தான், அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு 1300 வருஷத்துக்கு அது அப்ளிகேபிள் தான். ஆனால் இன்றைக்கி இந்த ஆயத்து வந்து மீனிங்லெஸ்ஸாக தெரியுது. அது வந்து ஒரு இது கிடையாது. இங்கே அல்லாஹ் என்ன மிரட்டுறான் அப்படின்னா, எஹராம் அப்படிங்கிறது என்ன? அந்த ட்ரெஸ்ஸு போடும்போது சில விஷயங்கள் தடுக்கப்பட்டிருக்கு. அதே தான் ரமலானு. நோன்பு வச்சுருக்கும்போது சில விஷயங்கள் தடுக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த 6 to 6 இது மட்டும்தான் பவுண்ட்ரியா? இதுக்குள்ளே தான் ஹராம்கள் நமக்கு வந்து இருக்கா? அதே மாதிரி அந்த எஹராமுடைய ட்ரெஸ்ஸுக்கும் அந்த மொட்டை போடுறதுக்கும் அந்த கேப்பில் தான் நமக்கு ஹராமானவை தடுக்கப்பட்டிருக்கா? இதெல்லாம் ஹலாலானது. இந்த 6 to 6 தடுக்கப்படுறதும், அங்கே வந்து எஹராம்லேருந்து மொட்டை அடிக்கிற வரைக்கும் தடுக்கப்படுறதும், இது அல்லாஹ் வந்து லைஃபுடைய ஃபிலாசபி வந்து அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்துட்டுருப்ப, ஆனால் நான் தடுத்த ஒரு விஷயம் உன் கைக்கு பக்கத்தில் வரும். புரியுதா? இப்போ புரியுது இந்த ஆயத்தை என்ன மேட்டர் சொல்லுதுன்ட்டு. அது உன் வாய்க்கு கிட்ட வரும், நீ நினச்சா அதை லபக்குன்னு பிடிச்சிடலாம். இப்படி தான் நான் டெஸ்ட்டு பண்ணுவேன். இதுதான் என்னுடைய சுன்னத்து. அந்த இடத்துல உனக்கு கடுமையான தேவையும் இருக்கும். புரியுதா? அதனால் அந்த இடத்துல உனக்கு அது தேவையாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீ என்ன பண்ணுற அப்படின்னு நான் பார்ப்பேன். இப்படி தான் நான் வார்னிங் கொடுக்குற, புரிஞ்சிக்கோ அப்படிங்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த ஆயத்துடைய மீனிங் புரிஞ்சிக்கோ. எதா சொல்கிறது? ஹிக்மத் வேணும். குர்ஆனை வந்து சும்மா வந்து அப்படியே மேலோட்டமாக அப்படியே படிச்சுட்டு அப்படியே கடந்து போயிடக்கூடாது. ஒரு கடுமையான தேவை நமக்கு வரும். ஒரு பக்காவான ஹராமான பொருள் அது நம்ம தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல அது வரும். இப்போ இந்த நேரத்தில் நீ அந்த முயலை வேட்டையாடுறியா இல்லையா? உன் முயல் எதுங்கிறது உனக்கு தான் தெரியும். உனக்கு அனுப்பப்பட்ட ஒரு முயல் வரும், எனக்கு ஒரு முயல் வரும், எனக்கு ஒரு மான் வரும், உனக்கு ஒரு மான் வரும், எனக்கு ஒரு ஆடு வரும், உனக்கு ஒரு ஆடு வரும்.
அந்த ஆடு தான் நமக்கு ட்ராப்பு. அதுதான் சொல்கிறான் அல்லாஹ். அங்கே மட்டும் நம்ம கடந்துட்டோம் அப்படின்னா, ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். புரியுதா என்னன்ட்டு? அதே மாதிரி ஹரமில் இன்னொரு அந்த எஹ்ராமுடைய அந்த நிலையில் இந்த வேட்டையாடக்கூடிய விஷயங்களில் வந்து பார்த்தேன் அப்படின்னா இன்னும் நிறைய சட்டங்கள் ஹதீஸ்களில் வரும். எது இதெல்லாம் ஹராமு அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு நீ ஹராம் கட்டியிருக்க, பக்கத்தில் இன்னொருத்தர் லோக்கல் ஊர் லோக்கல் ஆள், அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ஏதோ ஒரு முயலையோ மானையோ தேடிட்டு வராரு. அவர் துரத்திட்டு வராரு. இவர் உக்காந்துட்டுருக்கிற அந்த இடத்துல அது போய் எங்கேயோ ஒன்று ஒளிஞ்சிருச்சு. அவர் நேராக வந்து கேட்குறாரு இவர்கிட்ட, எங்கே 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 அப்படிங்கிறாரு. இவர் பாட்டுக்கு எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கிறார், சொல்ல மாட்டேங்கிறார். அவர் கேட்குற இங்கே தானே இருந்துச்சு அங்கே தானே இருந்துச்சு அப்படிங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அதுவும் சொல்லக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம், இதுவும் ஒரு டெஸ்ட்டு. நம்பர் 1 டெஸ்ட்டு, நீயே வேட்டையாடுறியா. நம்பர் 2 டெஸ்ட்டு, அடுத்தவனுக்கு இந்த ஹராமுக்கு உடந்தையாக இருக்கிறியா. நம்பர் 3, இதில் இன்னொன்றும் இருக்குது. என்ன அப்படின்னா, நீ ஒரு ஆள் செட் பண்ணி வச்சிட வேண்டியது. நீ வேட்டையாட வேண்டியதில்லை, அவன் வேட்டையாடி கொடுப்பான் உனக்காக. அதை கொண்டாந்து கொடுத்தா இதுவும் ஹராம். இந்த 3ம் வந்து ஹதீஸ்களில் வந்து ஹராமாகப்பட்டிருக்கு. டைரக்டு, அதுக்கு ஹெல்ப் பண்ணுவது, வேறு ஆள் மூலமாக உனக்கு கிடைக்கக்கூடிய ஹராமான விஷயம். இந்த 3மே வந்து ஹராம். இப்போது இது நம்முடைய வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா வாழ்க்கை நரகமாயிடும். அவ்வளோ ஸ்மூத் லைஃப் இருக்காது. நல்லா தெரியும், ஒன்று நம்மளுக்கே அந்த ஹராம் ஆஃபர் வரும், அது வந்து ரொம்ப எளிதாக வரும், அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்ப்போம். அல்லது நம்முடைய தொடர்பு இல்லாத, அதாவது நம்ம ஹராமுக்கு ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும், அதில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது சோதிக்கப்படுவோம். அடுத்தது, நாம் வந்து ஹராமை இறங்கியிருக்க மாட்டோம், ஆனால் வேற ஒருத்தர் அந்த ஹராமை கொண்டு வந்து நமக்கு கொடுப்பாரு. நம்ம என்ன நினைப்போம், நம்ம தான் அந்த ஹராமில் இல்லையே, நமக்கு தானே கொடுத்தாங்க. புரியுதா? நான் என்ன பண்ணுறது, என் கணவர் தான் பேங்க்கில் தொழிலில் இருக்கிறாரு. புரியுதா? அப்போ இது வந்து எப்படி எனக்கு பிரச்சனை வரும், நான் பொண்ணு தானே அப்படின்னா கணவர்கிட்ட சண்டை போட்டு பாரு. அப்புறம் ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ் ஏன் எக்ஸாம்பிள் காட்டினான்னு புரியும். புரியுதா? ஃபிரௌனுடைய மனைவியை ஏன் வந்து அல்லாஹ் வந்து சொர்க்கத்துடைய தலைவி ஆகினான்னு புரியும். அப்புறம் ஏன் மரியம் அலைஹிஸ்ஸலாமை வந்து அல்லாஹ் சொர்க்கத்துடைய தலைவி ஆகினான்னு புரியும். புரியுதா? டாவு போட்டு நம்ம நவுந்துருவோம். எங்கள் அப்பா அப்படி பண்ணுறாருங்க, எங்கள் வீட்டுக்காரர் அப்படி பண்ணுறாருங்க, என் பையன் அந்த தொழிலை பண்ணுறாங்க, நாங்கள் இதை பண்ணால் சாப்பிட மாட்டேன். யாருக்காக செய்கிறேன், ஆனால் யாருக்காக சம்பாதிக்கிறான் கேட்டால் அவன் என்ன சொல்லுவான், உங்களுக்காக தான் நான் அதெல்லாம் செஞ்சேம்மா. நீ இந்த ஹராமு சம்பாதிக்கிறவன், இந்த லஞ்சம் வாங்குறவன், இந்த திருட்டு பையன், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவன் சொசைட்டியில் ஸ்டேட்டஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கோலு. அப்போ இது அல்லாஹ்வுடைய சுன்னத்துகளில் ஒன்று. இதை வந்து அல்லாஹ் வந்து டிக்ளேர் பண்ணுறான். என்னுடைய ட்ராப்பே எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் இப்படி தான் வைப்பேன், உங்களோட டெஸ்ட்டு எப்படி வைப்பேன்னா இப்படி தான் வைப்பேன். எது சரி, எது தப்பு. ஐபிஎல்லில் கூட பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஹலால் தான், ஆனால் லோகோவில் வந்து சாராய கம்பெனியுடைய டிஷர்ட் இருக்குது. மொயின் அலி மாதிரியான ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, நான் அந்த ஷர்ட்டு போட மாட்டேங்கிறாங்க. அப்போ சம்பளத்தில் பாதி கட்டு, பரவாயில்ல, போயிட்டு 8 கோடி ரூபா 4 கோடி ரூபா பரவாயில்ல, வாங்குறதில்ல அவங்கெல்லாம். ஹஷிம் அம்லா இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து அந்த இந்தியன், அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா கிரிக்கெட் டீமில் அந்த லோகோ இருக்கும், கேசல் லேகர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீர் கம்பெனியோடைய லோகோ இருக்கும். எல்லா பிளேயருக்கும் இருக்கும், அவங்களுடைய ஷோல்டரில் அது இருக்காது. எல்லாம் டீமில் எடுக்க மாட்டேன். டீமுடைய ஓனரே, அதாவது டீமுடைய மெயின் பிரசிடெண்ட்டே அந்த சாராய கம்பெனியோட ஹெட்டாக இருப்பான். என் டிஷர்ட் நீ போட மாட்டியா, போடா, தேவையில்லை. அப்போ புரியுதா? இது அல்லாஹ்வுடைய சுன்னத்து. இது வந்து ஏதோ எஹராமை பற்றியோ, ஒரு முயல்குட்டியை பற்றியோ, ஒரு ஆட்டுக்குட்டை பற்றியோ, இது வந்து ஒரு மான்குட்டியை பற்றியோ வந்து பேசுது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து இது பண்ணிட வேண்டாம். இது மோஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் வார்னிங்கில் ஒரு இது அது மாதிரி. அப்போ இதில்
இப்போ நான் முன்னாடி இப்போ சொன்னேன்ல, இது கடந்த வசனங்கள், இப்போ போன வசனங்கள், போன கிளாஸில் இஸ்லாம், ஈமான், எஹசான் இருக்கிறவன் தொடவே மாட்டான். ஈமான் இருக்கிறவன் ஃபைட் பண்ணுவான். இஸ்லாம் இருக்கிறவன் சாப்பிட்ருவான். வெறும் இஸ்லாத்துக்குள்ளே இருக்கிறவன் சாப்பிட்ருவான். ஈமான் இருக்கிறவன் ஃபைட் பண்ணுவான். எஹசான் இருக்கிறவன் போட மண்ணாங்கட்டின்றான், தலாக்கே கொடுத்துருவான், வாழவே மாட்டவன் கூட சேர்ந்துன்றான். இதுதான் எஹசான். இப்போ புரியுதா 3 கிரேடு? இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் தான் அதான் சொல்ல முடியல, நம்ம சஹாபாக்கள் எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க. நீங்கள் தீனு ஃபாலோ பண்ணால் தானே உங்களுக்கு கஷ்டம் வரும். சண்டையே இல்லை, எடுத்தோடனே அவன் க்ளவுஸ் மாட்டிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் கொண்டு போய் கப்பு கொடுத்துட்டீங்க. மேட்சே ஆரம்பிக்கல, விசில் பெல் அடிச்சிட்டிங்க டிங் டிங் டிங்னு. அப்புறம் எங்கே இங்கே சஹாபாக்கள் வந்த கஷ்டம்லாம் உங்களுக்கு வராது. ஏன் வராது? உங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை தான் எல்லாம் சொல்கிறான். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் இஹ்ராமுடைய நிலையில் வேட்டையாடி பிராணிகளை கொல்லாதீர்கள். இதுவும் அதுதான், புரியுதா? மேலும் உங்களில் யாரேனும் வேண்டுமென்று வேட்டையாடி பிராணியை கொன்றுவிட்டால் அதற்கு பரிகாரமாக அவர் தான் கொன்ற பிராணிக்கு சமமான ஒரு பிராணியை கால்நடைகளிலிருந்து பலி கொடுக்க வேண்டும். உங்களில் 2 நீதியாளர்கள் அதனை தீர்மானிக்க வேண்டும். இப்போ இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அந்த எஹ்ராமுடைய சட்டங்களை தான் எல்லாம் கிளியர் பண்ணுறான். ஏன்னா ஹராமுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸ் வந்து எல்லாம் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நீங்கள் வேட்டையாடி கொல்லாதீங்கன்னு. சரி, ஓகே. ஆனால் வேட்டையாடி கொன்னாச்சு. வேட்டையாடி கொண்டுட்டிங்கன்னா எல்லாம் என்ன பண்ணுங்கிறான்? நீ என்னத்தை வேட்டையாடி கொன்னியோ அதை அப்படியே ஃப்ரீயாக தர்மம் பண்ணும். அதுலேருந்து நீங்கள் எடுக்கவே கூடாது. என்னாச்சு? வச்சாச்சா ஆப்பு? டோட்டலாக இங்கே கான்செப்ட் என்ன சுற்றி வளைச்சா அதான் வந்துச்சா? அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்துக்கலாமா? அப்போ அதெல்லாம் என்ன சொல்கிறான்? தான் கொன்ற பிராணிக்கு சமமாக ஒரு பிராணியை நீ வந்து பலி கொடுக்கணும். நீ என்னத்தை இது பண்ணியோ அது நீ பலி கொடுக்கணும். இப்போ வந்து இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்ன? அடித்தது ஒரு 40 கிலோ வர்ற ஆடு. இப்போ ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆடு கொடுக்கணும். ஒரு 15 கிலோ வர்ற மாதிரி ஒன்று தள்ளி விட்டோம்னா அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறான்? உங்களில் 2 நீதியாளர்கள் அதனை தீர்மானிக்க வேண்டும். அதை நீ முடிவு பண்ணக்கூடாது. ஏங்க ஒரு ஆடு அடித்தங்க, ஒரு ஆடு கொடுத்துட்டேங்க அப்படிங்க. டேய், நீ எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி, என்ன நீ எப்படி டைப்பாக மாற்றி பண்ணுவ? நீ எவ்வளோ பெரிய கேப் மாதிரி மொல்ல மாதிரி எனக்கு தெரியும். அதுவும் வந்து உன் கூட ஒருத்தன் இருப்பான், உனக்கு சொயிஞ்சப்பான் போட்டு அவனை விட்டு மச்சான் இது 2 ஒரே மாதிரி இல்லை அப்படின்னா, ஆமாண்டா அப்படி தான் தெரியுது, உனக்கு தெரியும். அது சொல்லிட்டான். ஒரு ஆள் இல்லை 2 ஆள் இருக்கணும். அதுவும் சொல்லிட்டான். இன்னொன்று, அவன் மொல்ல மாதிரியாக இருக்கக்கூடாது, நீதிமானாக இருக்கணும். இப்போ நீதிமானம் எங்கே போய் தேடுறது? அந்த மானு கடல்லையே இல்லை இப்போ இன்றைக்கி. சரியா? இந்த எல்லா மீனும் கிடச்சிது, ஜாமீன் கிடைக்கல. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து எல்லா மானும் கிடைச்சது. இந்த நீதிமான் மட்டும் இன்றைக்கி வந்து ஊருக்குள்ளே நீ தேடிக்கிட்டே இருக்கணும். அது தக்குவாவுடையவர்கள் அங்கே யாராவது இருந்தாங்க. இந்த மாதிரி முதல்ல பண்ணவே மாட்டான் எவனும் ஒருத்தன். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இது வந்து நமக்கு வந்து இது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் அங்கே எல்லாம் என்ன சொல்கிறான்? இப்போ இதுலேயும் வந்து நான் சொன்னல, தாவியில் ஆமொன்று, தாவியில் காசு ஒன்று. இப்போ தாவியில் ஆமுன்னு நீ எடுத்தீங்கன்னா இன்னொரு ஆங்கிளில் கூட எடுக்கலாம். ஒரு கட்டத்தில் நீ வந்து ஹராமான தொழில் செஞ்சிட்டு இருந்த, ஒரு கட்டம் வந்துச்சு உன் லைஃப்பில், உன்னுடைய இது வந்துச்சு. அப்போ அந்த ஹராமை வந்து நீ விட்டுட்ட. அதனால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு நீ வந்து ரெக்வரி கொடுக்கணும். இதுவும் அதுக்கு பொருந்தும். புரியுதா? இது வந்து ஒரு காமன் சென்ஸ் வச்சு பார்த்தா புரியுது. இது அப்படி தான் எல்லாம் பேசுகிறான். ஏன்னா ஏகப்பட்ட பேருக்கு வந்து நீ இழப்பு ஏற்படுத்திட்டு ஒரு சீட் கம்பெனி நடத்திட்டு என்ன கடைசியாக நீ களிமா சொல்லி தௌபா செஞ்சிட்டீங்கன்னா உன் பாக்கெட்டுக்கு ஒரு 500 கோடி ரூபா வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீ வந்து இஸ்லாத்துக்கு இப்போ தானே வந்திருக்கா? திருப்பி அவனுக்கு காசு தரணும்னு அவசியம் இல்லைல்ல. ஆனால் நல்லவன் அப்படி பண்ணுவானா? இதுதான் நான் எல்லாம் சொல்கிறான். உன் கைக்கு உன் வாய்க்கிட்ட வர்ற லட்டு கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்ட்டு எல்லாம் காட்டுவான். நீ கபக்குன்னு லட்டுவை தின்னு போட்ட, உன் சாப்டர் க்ளோஸு. இதுதான் மேட்ரு. இந்த ஆட்டை வந்து தூக்கி அப்படியே நம்முடைய இந்த ஹராமான வாழ்க்கைக்கு ரிக்வரி நீங்கள் பார்த்துக்குங்க, ஃபிட் பண்ணிக்கங்க.
நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, எவ்வளோ பேர்கிட்ட சொரன்னீங்க, என்னென்ன பண்ணீங்க, அது எல்லாமே அது வந்து நீங்கள் வந்து அதை ரிக்வரி பண்ணும். வெறும் தௌபா செல்லாது இந்த இடத்துல. யாரெல்லாம் வந்து ஒரு பொருளாதாரம், அதாவது ஒரு மனிதனுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் தீங்கிழைக்கப்பட்டதோ அதுக்கெல்லாம் வந்து தௌபா வந்து செல்லாது. அந்த பலிப்பிராணி காபாவில் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் அல்லது அச்செயலுக்கு குற்றப்பரிகாரமாக ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் அல்லது அதற்கு சமமாக அவர் நோன்பு நோற்க வேண்டும். இந்த பலிப்பிராணி எங்கே கொண்டு போடணும்? காபாவுக்கு கொண்டு படணும். அந்த செயலுக்கு அப்படி முடியல, அவர் வந்து ஏழை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணும்? அதற்கு சமமாக நோன்பு நோற்க வேண்டும். நீ அடித்தது என்ன சைஸு, புரியுதா? இப்போ அந்த சைஸில் எத்தனை பேர் எத்தனை கிலோ தேரிச்சு, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எத்தனை நோன்பு வைக்கலாம், ஒரு கணக்கு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு 10 ஏழைக்கு 3 நோன்பு. பல்ல என்ன சொல்கிறான்? 10 ஏழைக்கு 100 நோன்பு, 3 நோன்பு. இதுக்கு முன்னாடி வசனம் தானே, இதுக்கு முன்னாடி தானே பார்த்துட்டு வந்தோம். சத்தியங்கள் வந்து நீங்களே உங்களை ஹராம் பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா இது பண்ணுங்கள், இது 10 பேருக்கு சாப்பாடு கொடுங்க, 10 பேருக்கு துணி கொடுங்க, அப்புறம் ஏழை அடிமை விடுதலை செய்யுங்க, இல்லைன்னா நோன்பு வைங்கன்ட்டு. அப்போ அந்த கணக்கில் 10 பேருக்கு 3, அப்போ நம்ம அடித்த ஆடு 50 பேருக்கு சாப்பிட்லாம். அப்படின்னா 5 × 3 15 நோன்பு. 100 பேர் 100 கிலோ தேரும், இல்லை கறி 100 பேர் சாப்பிட்லாம். அப்படின்னா 100 இன்ட்டு, அதாவது ஒரு 10 × 3 × 10, அப்போ 30 நோன்பு. புரியுதா? இதெல்லாம் கால்குலேட் வந்து அவன் பண்ணிக்கணும். அந்த 2 நீதியாளர் இருக்கணும், சரியா? அது அவங்க சொல்லணும் இதுக்கு எவ்வளோ பரிகாரம் அப்படின்ட்டு. தான் செய்த தீய விளைவை அவர் சுவைப்பதற்காகவே இவ்வாறு விதிக்கப்பட்டுள்ளது. நீ ஒரு செயல் செஞ்சிட்ட, அதுலேருந்து நீ தப்பிச்சிட முடியாது, அதோடைய விளைவு நீ சந்திச்சே ஆகணும். அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன், அல்ல சொல்கிறேன். நீ ஒரு செயலை செஞ்சுட்டு நீ அப்படியே நழுவிட்டு நீ வந்து எஸ்கேப் ஆகி என்ன ஆயிட முடியாது, நீ வந்து வாழ்க்கையில் போயிட முடியாது. முன்பு செய்தவற்றையெல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டான். கடந்த காலங்களில் முன்னாடி வரலாற்றில் நடந்தது அதெல்லாம் விட்டுருங்க. எனவே யாரேனும் மீண்டும் அச்செயலை புரிந்தால் அல்லாஹ் அவரை பழிவாங்குவான். மேலும் அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவனும் பழிவாங்கும் ஆற்றல் உடையவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ் வந்து எல்லாரையும் மிகைச்சவன், பழிவாங்கும் ஆற்றல் கொண்டவனாக இருக்கான். நீங்கள் எல்லோரும் சேர்ந்துட்டு இதே மாதிரி ஹராமான போக்கில் வாழ்ந்துட்டு எத்தனை பேர் இருக்கோம், எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. எல்லாரையும் நான் ஒரு கை பார்த்துருவேன், அவ்வளோ சக்தி எனக்கு இருக்குது அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் எங்கிருந்தாலும், இஹ்ராமுடைய நிலையில் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்கும் பயணக்கூட்டத்தாருக்கும் பயன் தருவதற்காக கடல் வேட்டையும் அதனை உண்பதும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன. ஆயினும் நீங்கள் இஹ்ராமுடைய நிலையில் இருக்கும் வரை தரையில் வேட்டையாடுவது உங்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளது. யார் முன்னிலையில் நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்க்கப்பட இருக்கின்றீர்களோ அந்த இறைவனுக்கு மாறு செய்வதை தவிர்த்து வாழுங்கள். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் எங்கே இருந்தாலும், அதாவது இந்த கடலில் ட்ராவல் பண்ணுவாங்க சில பேர், அந்த கடல் ட்ராவலில் வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அங்கே நேரத்தில் கடல் வேட்டை உங்களுக்கு ஹலாலு. இப்போ மீன் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ ஏன் கடல் பயணத்தில் அல்லாஹ் ஹலாலுன்னு சொல்கிறான்? தரைவழி பயணத்துக்கும் கடல் வழி பயணத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. தரைவழி பயணத்தில் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி நீங்கள் நினச்ச நேரத்தில் கிளம்பி நினச்ச நேரத்தில் போக முடியும். முன்ன பின்ன சும்மா லைட்டாக தான் ஆகும். ஒரு அரை நாள் ஒரு நாளுக்குள்ளே தான் உங்களுடைய அந்த முன்ன பின்ன வந்து வரும். ஆனால் கடல்ங்கிறது அப்படி கிடையாது. கொந்தளிச்சிச்சின்னா நிறுத்திடணும், போக முடியாது ஃப்ரண்ட்டில். அப்போ டைம், அதனால தான் அந்த காலத்தில் ஹஜ்ஜுக்கு போகிறவங்க, உம்ராவுக்கு போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கடலில் போகிறவங்க அப்படியே வழி அனுப்பி விட்டுருவாங்க. அந்தளவுக்கு கடலில் வந்து அப்போல்லாம் ஜிபிஎஸ் கிடையாது, செக்யூரிட்டி கிடையாது. யார் நம்ம இவன் கொலம்பஸு, அந்த பக்கி வந்தது இந்தியாவை தேட, போய் சேர்ந்தது அமெரிக்காவுக்கு. ஆக்சுவலாக அவன் டிசி மிஸ்ஸு, இந்தியாவுக்கு போடான்னா அந்த காம்படிஷனில் போய் அங்கே போய்ட்டு அமெரிக்காவே கண்டுபிடித்தார் கொலம்பஸ்ன்னு. உன்னை எதை கண்டுபிடிக்க சொன்னமோ அதுதான் நீ கண்டுபிடிச்சிருக்கணும். நீ இதை கண்டுபிடிக்கிட்டு அங்கே போயிட்ட.
அது அப்போ எவ்வளோனா இப்போ கடல் பயணம் போயிடும், அவனுக்கு தெரியாது. அங்கே போயிட்டு அவன் நினச்சிட்டான் இந்தியா வந்துருச்சுன்ட்டு. புரியுதா? அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் அவனுக்கு நான் போனது இந்தியா கிடையாது, அது இந்த ஊரே கிடையாது. இப்போ மேப்பில் எடுத்து பாரு, இந்தியா எங்கே இருக்குது, அமெரிக்கா எங்கே இருக்குன்ட்டு. யூடியூப் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் ஒரு கோரிக்கை வந்து நம்ம வைக்கிறோம். இதனால் நான் கேட்டது கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இதெல்லாம் எதுவுமே நம்ம வந்து சொன்னது கிடையாது. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, எதில் அதிகமான கமெண்ட்ஸ் வருதோ, அதாவது அந்த லைக் பட்டன் இதெல்லாம் எதில் அதிகமாக ப்ரெஸ் பண்ணப்படுதோ, ஸோ அதில் அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து சஜஷனில் வந்து கொடுத்துட்ருக்கோம், அதிகமாக அது பரப்பும். அதே மாதிரி விளம்பரம் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, விளம்பரம் இல்லாத வீடியோக்களை யூடியூப் ப்ரமோட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தேவை விளம்பரத்தின் மூலமாக வர காசு. நம்ம விளம்பரத்தை லாக் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, டோட்டலாக நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கூட போகிறதில்ல. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. அதே மாதிரி லைக் வந்து எல்லாரும் அமுத்துங்க. 5000 வியூஸ் இருக்குன்னா 5000 லைக் எல்லாரும் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி கமெண்ட் மினிமம் ஒரு வீடியோக்கு ஒரு 1000 கமெண்ட் ஆகும். திட்ட கூட செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், ஏதோ ஒன்று சொல்லுங்கள், சரியா? சும்மா ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஏதோ ஒவ்வொருத்தரும் இதை கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி பண்ற பட்சத்தில் மட்டும்தான் இந்த வீடியோஸ் வந்து மக்கள் மத்தியில் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ கம்மியாக வியூ போகிறதுக்கு காரணம் வந்து இப்போ யூடியூப் அல்காரிதம் வந்து ரொம்ப மோசமாக கேட்டோம். இந்த சேனலுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு உபகாரமாக இருக்கும். இது அல்லாஹ்வுடைய தீனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும். அப்போ எவ்வளோ தூரம் டூர் அடிச்சிருக்கான் இவன் பாரு, என்ன கான்ஃபிடெண்ட்டாக போயிருக்கிறான். மேப்பை வச்சுட்டு கரெக்டாக போயிட்டுருக்கோம், இன்னும் போயிடுறோன்ட்டு. ஸோ அதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட், அதை வந்து கணிக்கவே முடியாது. அதனால தான் மீனவர்கள் கூட போயிட்டு பார்த்தீங்கன்னா சில சமயம் வர்றதுக்கு வாரக்கணக்காயிரும். கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டுருச்சுன்னா வாரக்கணக்கு அவங்க லேட்டாகி திரும்பி வர்றது. ஸோ அல்லாஹ் வந்து உங்களுக்கு சாவறதுக்காக சட்டங்கள் போடல, அதான் சொல்கிறாங்களா. அப்போ அல்லாவுக்கு எஹராம் ஒரு மேட்ரு கிடையாது, புரியுதா? நீ திங்கிலியாங்கிறது ஒரு மேட்ரு கிடையாது. நல்லா புரியுதா இல்லையா? போன ஆயத்தில் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வார்னிங் கொடுத்தான், இங்கே எஹராமில் நீ வேட்டையாடிக்கோங்கிறான். அப்போ அல்லாவுக்கு என்ன தான் பிரச்சனை? சாப்பிட்ணுமா சாப்பிடக்கூடாதா? எஹராமுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, அதில் வந்து அடுத்த உயிர்களுக்கு துன்புறுத்தக்கூடாது. அப்படின்னா மீனை துன்புறுத்தலாம், ஆட்டை துன்புறுத்தக்கூடாதா? விஷயம் அது கிடையாது. மீனும் கிடையாது, ஆடும் கிடையாது. புரியுதா? இங்கே விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் வந்து அந்த தீனுடைய ஸ்பிரிட்டு அப்படிங்கிறது. அல்லாஹ் நம்மளை சாவடிக்கிறதுக்காக சட்டங்களை கொண்டு வரல, நம்மளை வாழ வைக்கிறதுக்காக தான் அல்லாஹ் வந்து சட்டங்களை கொடுத்துருக்கான். அல்லாஹ் கண்ணியமிக்க ஆலயமாகிய காபாவை மக்களுக்கு அவர்களின் சமூக வாழ்க்கைக்கான கேந்திரமாக அமைத்தான். மேலும் சங்கைக்குரிய மாதத்தையும் பலி பிராணிகளையும் அவற்றின் கழுத்தில் இடப்பட்ட அடையாள மாலைகளையும் இதற்கு துணை புரியக்கூடியனவாய் ஆக்கினான். இப்போ அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இந்த கண்ணியமிக்க ஆலயமாகிய காபாவை மக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கைக்கான அஸ்திவாரமாக கேந்திரமாக அதை அமைத்தான் அப்படிங்கிறான். மேலும் இந்த சங்கைக்குரிய மாதத்தையும் பலி பிராணிகளையும் அதனுடைய கழுத்துகளில் கட்டப்பட்ட அடையாள மாலைகளையும் இதற்கு துணை புரியக்கூடியவையாக அல்லாஹ் ஆக்கினான். இதோடைய தாவியில காஸ் பார்ப்போம். அதாவது அந்த காலத்தில் இதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த நகரம் வந்து ஒரு பஞ்சத்தில் இருக்கக்கூடிய நகரம், பாலைவனத்தில் இருக்கிறவன் உயிர் வாழ முடியுமா? ஒன்றுமே சோர்ஸ் கிடையாது. அப்போ இந்த நகரத்துக்கு வருமானத்துக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த காபா போய் பார்த்தீங்கன்னா ஒரு லுக்கு கூட ஒன்றுமே இருக்காது. உலகத்தில் வந்து அவன் ஆலயம் கொண்டு போய் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் போய் பாரு, தாஜ்மஹாலை போய் பாரு, அல்லது வந்து நீ வந்து மகாபலிபுரத்துலேயோ அல்லது வேறு இடங்கள்லையோ அல்லது கான்ஸ்டான்டினோப்புலேயோ அதுவும் போய் பாரு. அங்கே பயங்கரமான வேலைப்பாடுகள் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதுதான் மக்கள் விடுமா, என்னம்மா கட்டியிருக்கான். நீ காபா போய் பாரு, என்னம்மா கட்டியிருக்கான்னு ஒன்றுமே சொல்ல. இருக்கிறதுலையே ரொம்ப சிம்பிளான ஒரு பில்டிங்கு, டப்பா, ஒரு ஸ்கொயரு, ஒரு ஸ்கொயர், ஒரு வேலைப்பாடும் கிடையாது. ஒரு குழந்தைகிட்ட கொடுத்து ஒரு தெர்மாகோலை கொடுத்து காபா மாதிரி ஒரு டிசைன் செஞ்சு கொடு அப்படின்னா அம்மா அப்பாவுடைய ஹெல்ப்பே இல்லாமல் அதே வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து செஞ்சிடும். வேறு எந்த ப்ராஜெக்ட்டுக்கும் வந்து ஒரு ஆள் வந்து ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணும், நேராக ஒரு டப்பா ஒரு பெட்டி எடுக்கும், அதில் இப்படி வரைஞ்சி விட்டு ஒரு இடத்துல கதவு போட்டு விட்டுரும். இதுதான் காபா. கருப்பு கலர் பெயிண்ட் அடித்து விட்டுருச்சுன்னா காபா, முடிஞ்சு போச்சு. அப்போது இது வந்து மனிதர்களை ஈர்க்க வச்சான் பார். இன்றைக்கி வந்து காபாவை வந்து பார்க்கறதுக்கு நமக்கு வந்து ஆசை வருது, இங்கேருந்து போகிறாங்க.
அந்த உணர்வுகள் வந்து அடங்க மாட்டேங்குது. போகிறான், மறுபடியும் போகிறான். அத்தனை வாட்டி போயும் அதை வீடியோவில் பார்க்கும்போது ஏக்கமாக இருக்குது. அந்த இடத்துல போகணும்னு தோணுது. ஏன்? அந்த அதான் சொன்னேன்ல, சில விஷயங்கள் இங்கே டீஃபால்ட்டாக உள்ளத்தில் எல்லாம் பதிய வச்சிட்டேன். சரி, இஸ்லாத்துக்கு வராத ஒருத்தர் தனியோ வெள்ளைக்காரங்களை பார்க்குறோம், உடம்பெல்லாம் டேட்டூ குத்தி அங்கே இதை போட்டு அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து வாழ்க்கையில் அவங்களுக்கு காபானா என்னன்னே தெரியாது. அங்கே போய் பார்க்குறான், காபா முன்னாடினா அழுன்னு அழுதுட்டு இன்ஸ்டாகிராம்லலாம் வீடியோ போட்டு, வெள்ளைக்கார பசங்க கலர் மண்டையாக இருக்குது, டேட்டூ வந்து தூக்க முடியல. ஆனால் எப்படி இஸ்லாத்துக்கு உள்ளே வந்த உடனே எப்படி அந்த காபாவனுக்கு வந்து அட்ராக்ட் ஆயிடுச்சு. இப்போவாது ஏதோ ஒன்று இருக்குது. அந்த காலத்தில் 1920க்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பாருங்கள், ரொம்ப இதாக இருக்கும். அது சொரன்னு இருக்கும், ஒன்றுமே இருக்காது, வெயில் சுடும். அந்த ஊர் கிளைமேட்டு இப்போ கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்காக போக முடியுமா? அதை விட ஒஸ்ட்டு கிளைமேட்டு உலகத்திலே வேறு எங்கேயுமே கிடையாது. என்ன மழையெல்லாம் பெஞ்சதுன்னா உங்கூட்டு மழை எங்கூட்டு மழையெல்லாம் இல்லை, பேய் மழை பெய்யும். என்ன ஒதுங்கிறதுக்கு இடம் கிடையாது, ஒன்றும் விளையாது. மக்கள் என்னங்க ஸ்பெஷல்? மணல் தான் ஸ்பெஷல். வாயில் போட்டு வாங்க. ஒவ்வொரு ஊருக்கு போகாமல, திருநெல்வேலியில் அங்கே இருக்கு, இங்கே இது இருக்குது, இங்கே என்ன இருக்கு? பேரிச்சம்பழம் கூட கிடையாது. அது கூட மதீனாவுக்கு தான் போகணும். 400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனால் தான் உனக்கு அந்த காஞ்ச பேரிச்சம்பழம் கூட. ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. ஜம்சம் தண்ணி அவ்வளோதான், அது ஒன்று மட்டும்தான் ஸ்பெஷலு. அதை குடிச்சிட்டு தான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் வந்து உயிர் வாழ்ந்தாங்க. வெறும் ஜம்சம் தண்ணியை குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்தாங்க. அதனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜம்சம் தண்ணி பசியையும் போக்கும், நோயையும் குணப்படுத்தும். அது வந்து நீங்கள் என்ன எண்ணத்துக்காக சாப்பிட்றீங்களோ அது எல்லாமே வந்து அதை இது பண்ணும். இப்போது இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த காபாவை எப்படி நான் பண்ண பார்த்தியா, இங்கே என்னடா அட்ராக்ஷன் இருக்குது? ஆனால் உலகத்திலேயே அதிகமாக பிரயாணம் பண்ணக்கூடிய அந்த புனிதத்தலம் எது? காபா தான். அந்த அளவுக்கு இன்றைக்கி மக்கள் வந்து கோடிக்கணக்கான பேர், இவனுங்க அனுமதிக்கிறதில்ல சைத்தான்கள், அந்த ஹரமுடைய எல்லையை குறுக்கி என்ன எவ்வளோ தூரம் மக்களுக்கு வந்து அசௌகரியங்களை எப்படி ஏற்படுத்தணுமோ அது இவனுங்கிட்ட கற்றுக்கணும். ஒரு கத்தாருக்கு வந்து இவனுங்க ஃபுட்பாலுக்கு இவனுங்க பண்ண ஒரு ஃபெசிலிட்டி இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 20-30% ஃபெசிலிட்டி கூட இங்கே இருக்காது. அதுக்கு செலவு பண்ண காசுலாம் தூக்கி இந்த இதுக்கு செலவு பண்ணியிருந்தானுங்கன்னு வைங்க. இங்கே அசால்ட்டாக 50 கோடி பேர் கும்பமேளாவில் கூடினாங்கங்கிறாங்க. இங்கே ஒரு 40 லட்சம் பேர் ஹஜ்ஜு. உம்மத்து எவ்வளோ? 250 கோடி. ஏப்பா ஸ்லாட் இல்லை? ஏன் இடம் இல்லையா? மினா எவ்வளோ பெருசு, அறம் எவ்வளோ பெருசு, அறமுடைய எல்லாம் எவ்வளோ பெருசு. அப்படியே பவுண்ட்ரி எடுத்து விட்டு சைனாக்கிட்ட மட்டும் ஒரு 50,000 கோடி ரூபா கொடுத்து 10 கோடி பேர் இல்லை 20 கோடி பேர் ஹஜ்ஜு பண்ணோம். 6 மாதம் தான் உனக்கு ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுன்னு சொல்லுவார். 5ஆவது மாதத்தில் கொண்டாந்து சாவி கொடுத்துருவோம். இந்தாங்க சூப்பராக பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பக்கவாக பண்ணி கொடுத்துட்டு போயிடுவான். அங்கேருந்து இங்கே ஒரு ட்ரெயினை போட்டுருவான், இங்கேருந்து ஒரு மெட்ரோ போடுவான், அதை போடுவான், இங்கே ஸ்டேஷன் போடுவான். இந்த இந்தியாக்காரங்க வந்தாங்க இங்கே பாகிஸ்தான்காரன் வந்தால் அங்கேங்க எல்லாம் பக்கா செட்டில்மெண்ட்டு பண்ணி விட்டு அழகாக பண்ணி கொடுத்துரும். புரியுதா? உங்களுக்கு டொனேஷன் வேணும்னு ஒரு அறிவிப்பு கொடுங்க, இன்றைக்கி அறிவிப்பு கொடுங்க. டெய்லி 1000 கோடி 5000 கோடி 10,000 கோடி குவிஞ்சிரும். ஹரமுக்கு மட்டும் ஒரு உண்டியல் வச்சா, இந்த திருப்பதி உண்டியல் கலெக்ட் ஆகிறத பார்த்தீங்களா, அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டு எங்கேயோ போயிடும். அல்லாஹ் சொல்லியிருக்கணும், அதுவும் குரானில் என் உண்டியலில் காசு போடு அப்படின்னு சொல்லியிருந்தா முடிஞ்சு போச்சு. இதில் போட்டினா எனக்குன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கட்டும். முஸ்லீம்களுடைய ஜிடிபியில் பாதி ஜிடிபி அந்த உண்டியலில் தான் கிடக்கும். அல்லாஹ் என் பாவங்களை மன்னிச்சிரு, இந்தா காசு. புரியுதா? அதனால் ஹரமை டெவலப் பண்ணுறது ஒரு பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. இவனுங்க வந்து சுருக்குறானுங்க. ஏன்னா உம்மத்து பெருகிருச்சுன்னா இவனுங்களுக்கு ஆப்பு. மூமின்கள் பெருகிட்டாங்க அப்படின்னா இந்த ஜாலிம்கள் வந்து அங்கே ஆட்சி வந்து பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறேன், இது எப்படி நான் ஆக்கணும் பாருங்கள். இதை வச்சு நீங்கள் வாழ வச்சேன்ல, உங்களுக்கு 4000 வருஷமாக இது ஒன்று தான்டா சோர்ஸு. வேறு என்னடா இருந்துச்சு உங்களுக்கு? அல்லாஹ் கேட்குறேன். 4000 வருஷமாக உங்களுக்கு என்ன சோர்ஸு? அவங்களுக்கு சாப்பாடே என்ன அப்படின்னா அந்த கறி தான்.
உம்ரா செய்கிறதுக்கு வருவாங்க ரஜப்பில். அப்போது உம்ராவுக்கும் பலி இருக்குது. நம்ம தான் உம்ராவில் போய் பலி கொடுக்கறது இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹுதைபியாவில் போகும்போது உம்ராவில் தானே போகிறாங்க. அப்போ அந்த டைமில் வந்து ஆடுகளை கூப்பிட்டு தானே போகிறாங்க, பலி பிராணி கொண்டு போய் தானே போகிறாங்க. உம்ராவிலையும் பலி கொடுக்கலாம். அப்போ பலி பிராணிகள் தான் அங்கே வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு மெயின் உணவு. 1920கள் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போனாலே வாங்க ஹஜ்ஜி வாங்க ஹஜ்ஜி, அது வெல்கம் ஏன் பண்ணுறாங்கன்னா இதுக்கு தான். எவ்வளோ தின்றுவ நீ ஒரு ஆடு எடுத்துகிட்டு வந்து அறுக்கிற, முக்கி தின்னா 3/4 கிலோ 1 கிலோ திங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே திங்க முடியாது. அப்போ நீ கொடுத்தா அவனு வேறு இடத்துருக்கு, இவங்களுக்கு கொடுத்துடணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்து காய வச்சுட்டு அதை சாப்பிட்டு இதிலே வாழ்க்கை தோள்களை பதப்படுத்திட்டு அதில் வந்து ஏதாவது ஒரு பொருட்களை செஞ்சு அது இது பண்ணி அதே மாதிரி பிஸ்னஸ். புரியுதா? வந்தவங்க டூரிஸ்ட் வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஏதோ ஒன்று விற்க வருவாங்க, அதை வாங்கி வச்சுக்கிட்டு இவங்க வேறு பகுதிகளில் கொண்டு போய் விற்பாங்க. இப்படி வந்து அல்லாஹ் வந்து அதை ஒரு கனெக்ஷனாக அல்லாஹ் ஆக்கினான். இப்போது இதை அந்த இடத்துல அப்படியே விட்டுருவோம், சரியா? தாவியில் காசு விட்டுருவோம். இதுக்கு பின்னாடி இது ஒன்று இருக்குது, அதுதான் சொல்கிறேன். அல்ல அந்த பலி பிராணி இந்த மாலை போட்டு வந்துச்சுன்னா எத்தனை 1000 கிலோமீட்டர், அதாவது எத்தனை பல 100 கிலோமீட்டர் கடந்து வந்தாலும் எந்த கொள்ளை கூட்டமும் அதை தொடாது. அதுக்கு தான் அந்த மாலை போடுவாங்க. மாலைன்னா நம்ம ஊர் பூ மாலை நினச்சிக்காதீங்க, அது வேறு ஏதாவது மாலையாக இருக்கும். ஏதோ ஒரு பேரிச்சம்பழம் கொட்டையில் அல்ல வேறு ஏதோ ஒரு சிம்பாலிக்காக அது போட்டு வருவாங்க. அவங்க மாலை ஏதோ ஒரு மணியில் முத்துமணி அந்த மாதிரி ஏதோ ஒரு மாலையை போட்டு அதை கூப்பிட்டு வருவாங்க. ஏன்னா அதை திருட முடியாது, யாரும் திருட மாட்டான், கை வைக்க மாட்டான். அந்த ஒட்டகத்து கழுத்தில் மாலை இருந்துச்சுன்னா கை வைக்க மாட்டான். ஐயோ ஹரமுக்கு போகுதுப்பா வேணாம். ஏன்னா அவ்வளோ அந்த புனிதத்தன்மை அந்த திருடர்கள் கூட மதிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து அதில் ஆக்கி வச்சுருந்தான். அதே மாதிரி 4 மாதம் அமைதி அந்த ஊரில், அந்த சவுதி அரேபியாவில், அந்த ஹிஜாஸில், அந்த ஒட்டுமொத்த அரபு தீபகற்பத்தில், அந்த பாலைவனத்தில் கொலை கொள்ளை கற்பழிப்பு எதுவுமே 4 மாதம் நடக்கவே நடக்காது. ஏன்? புனித மாதம். அப்போது அல்லாஹ் எப்படி அல்லாஹ் புனிதம்னு ஏன் சொல்கிறான்? நாம் நல்லா இருக்கிறதுக்கு தான், வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்க்கு என்ன கிடைக்குது? புனிதம். ஏன் புனிதம், ஏன் புனிதத்து மேலே கை வச்சு உனக்கு யாருக்கு பெனிஃபிட்டு போச்சு? உனக்கு தான் போச்சு. 4 மாதம் வியாபாரத்துக்கு ஆச்சா? இந்த பக்கம் அந்த பக்கம் போய் வியாபாரம் பண்ணி 4 காசு சம்பாரிச்சியா? இந்த கடலில் யமனில் போய் டெலிவரி எடுத்து அங்கே கொண்டு போய் இஸ்ரேலில் டெலிவரி கொடுத்து சம்பாரிச்சியா? தானே பண்ணிருந்தாங்க. உமர்லேவனு போகிறாங்கல்ல, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வியாபாரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே வியாபாரத்துக்கு போகிறாங்க. வியாபார சோர்ஸே தானே. அங்கே என்ன ப்ரொடக்ஷன் இருக்குது? ஒன்றும் இல்லை. ப்ரொடக்ஷன் எங்கே இருந்தது? சைனாக்காரன் கொண்டாந்து இறக்கி விட்டு போயிடுவான், இந்தியாக்காரன் கொண்டாந்து இறக்கி விட்டு போயிடுவான். ஏன்னா அதை தாண்டி போகிற தைரியம் அவனுக்கு கிடையாது, போட்டுருவாங்க. அப்போ இந்த 4 மாதத்தில் இவனுங்க வச்சுக்கிட்டு அவன் பொருள் ரிசீவ் பண்ணி வச்சுக்கிட்டு இவங்க கொண்டு போய் அங்கே விற்று கேட்பாங்கள்ல, நீ என்ன கொண்டு வந்திருக்க? கேட்பாரு தெரியுமா அரபுகள்கிட்ட, என்ன கொண்டு வந்திருக்கேன்? நான் வந்து இது கொண்டு வந்திருக்கேன், நான் வாசனை பொருட்கள், நான் வந்து மசாலா கொண்டு வந்தேன். அதெல்லாம் எங்கே இருக்கேன் மசாலா? அதெல்லாம் இங்கேருந்து போகிறது தான், கேரளாலேருந்து போகும், அங்கேருந்து போகும். இவங்கெல்லாம் கொண்டாந்து அங்கே டெலிவரி பண்ணி டம்ப் பண்ணிட்டு போயிடுவாங்க. வந்த ரேட்டுக்கு அவன் விற்றுட்டு போயிடுவாங்க. புரியுதா? இவங்க அங்கே போய் விற்க முடியாது. மிடில் ஈஸ்ட்லேயோ யூரோப்லேயோ போய் இவங்க விற்க முடியாது. யூரோப்புக்கு இவங்க ட்ரேடிங் வந்து பண்ணி தருவாங்க. இப்போ இன்றைக்கி யமன் நிற்குதுல்ல, என்ன பிரச்சனை? இன்றைக்கும் அதே ரெட் சீ தானே. இன்றைக்கி இஸ்ரேலு வந்து கதறது இல்லை, எங்கள் பொருள் வந்தால் விட மாட்டேங்கிறான். யார் அழுகுறா? அமெரிக்கா, யூரோப்பு, இஸ்ரேலு. உலகத்தில் இருக்கிற பெரிய அப்பாட்டக்கருங்களுக்கெல்லாம் அந்த வழி தான் ரூட்டு இன்னி வரைக்கும். ஏன்? அந்த உலகத்தை எல்லாம் வரைஞ்சதே அப்படி தான். அவனை குடுமி என் கையில் இருக்கணும். அதாவது அல்லாவது மூமின்கள் கையில் குடுமி இருக்கணும். இந்த உலகத்துடைய பொருளாதாரம் அவங்க கையில் இருக்கணும். உங்களை பார்த்து மற்றவன் தான், உங்களை சார்ந்து தான் மற்றவன் இருக்கணுமே தவிர நீங்கள் மற்றவங்கள சார்ந்து இருக்க வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறதான் அல்லாஹ் சொல்லலாம். அல்லாஹ் ஹரமை வச்ச இடமே ஒரு ஆப்பு தான். புரியுதா? அந்த இடமே ஒரு ஆப்பு. இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இதே ஆயத்து தாவில காசு பார்ப்போம், தாவில ஆமில் பார்ப்போம். அப்போ அங்கே என்ன சொன்னேன்? எஹ்ராமில் இருக்கும்போது வேட்டையாடக்கூடாது அப்படின்னா அது டோட்டலாக மனித வாழ்க்கைக்கு மேட்ச் ஆகும். இங்கே எல்லாம் என்ன சொல்கிறான்? காபாவை மக்களுக்கே, மனித குலத்துக்கே நான் அப்படி ஆக்கணுங்கிறான். எங்கே அப்படியா இருக்குது? காபானால நீ யாருக்கு பெனிஃபிட்டு? அன்றைக்கி யார் பெனிஃபிட்டு? அங்கே அரபுகளுக்கு தான் பெனிஃபிட். ரசூல்லா அரபுகளுக்கு வந்தவரா?
உலகத்துக்கு வந்தார். அல்லாஹ் அரபுகளுடைய கடவுளா? உலகத்துடைய கடவுள். குரான் அரபுகளுடைய வேதமா? அப்போ எதுவுமே அரபு இல்லை. அப்போ அந்த பெனிஃபிட் எல்லாருக்கும் போகணும்ல. அப்போ காபாவுடைய பெனிஃபிட் என்ன? ஒரே விஷயம், காபாவை வச்சு நீ ஒன்றுபடுத்தலாம், யூனிட்டி பண்ணலாம். இவங்க எல்லாரும் இன்றைக்கி உலக மக்கள் எல்லாருமே மண்டை பிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, எதை சொல்லி இவனுங்களை ஒன்றுபடுத்துறது. அந்த இயல்பாக, அதாவது அந்த ஃபித்ரத்தில் அந்த ஒரு ஆர்குமெண்ட் வச்சாலே ஆமாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒருமித்த கருத்தில் ஒருங்கிணைக்க முடியல. தமிழர்னு சீமான் கத்திட்டு இருக்கிறாரு, தமிழர்களை ஒன்றுபடுத்த முடியல. இந்தியான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறது ஒரு கும்பல், இந்தியர்களை ஒன்றுபடுத்த முடியல. இந்துக்கள்ங்கிறாங்க, அதை வச்சியும் ஒன்றுபடுத்த முடியல. புரியுதா? இப்போ எதை வச்சியும் இங்கே ஒன்றுபடுத்த முடியல. ஆனால் ஹரமை வச்சு ஒன்றுபடுத்த முடியும். எல்லாரும் ஹரமுக்கு வாங்க, நாம் ஒரு மீட்டிங் வைக்கலாம், ஒரு இஸ்திமா அரேஞ்ச் பண்ணு. ஒரே ஒரு இஸ்திமா, உலகளாவிய இஸ்திமா, முஸ்லிம்களின் பிரதிநிதிகள் அனைவரும் வரவும், அடுத்த வருஷம் இத்தனாம் தேதி நடக்கும், ஒரு வருஷம் டைமு சொல்லியிருக்கு. அப்புறம் பார், வீட்டிலேருந்து ஒருத்தன் போகிறானா இல்லையான்னு மட்டும் பார். வீட்டிலேருந்து ஒருத்தன் இங்கே கூப்பிட்டோம், வீட்டிலேருந்து ஒருத்தன் கண்டிப்பாக அம்மா செருப்பு கழட்டி அடிப்பா. அவனை இங்கே உக்காந்தேன்னா நாளையிலேருந்து சோத்தில் விஷம் வச்சு கொடுத்துருவேன், மூடி கிளம்பு, தின்னு போட்டு இங்கே உட்காந்து. இல்லைம்மா அவ்வளோ தூரம்லாம் ட்ராவல், செத்துருவடா, போயிரு, வரல கிளம்பு. அதெல்லாம் அந்த காலத்தில் நிறைய நடந்தது. ஸ்திமா அமீர் கூப்பிட்றாரு, போ, இதை விட வேறு என்ன உனக்கு கல்ட்டுற வேலை? நான் சம்பாரிச்சேன், நான் பிச்சை எடுத்து கூட சாப்பிட்டுக்கிறேன், நீ போ. பெண்கள் அப்படி இருப்பாங்க, புரியுதா? காசா பெண்கள் எப்படி இருக்காங்க, நீங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம், எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன அதுதான் இப்போ இது இன்றைக்கும் இவங்க கையில் ஒரு மேஜிக் கார்டு இருக்குது. அந்த கார்டை எடுத்து அப்படி ப்ளே பண்ணாங்கன்னா உலக நாடுகளுடைய எல்லா பிரச்சனையும் ஒரு நாளில் தீர்ந்துடும். எப்படி தீரும்? முஸ்லீம்கள் ஒன்றாயிருவாங்க, 57 நாடுகள் ஒன்றாயிட்டா இப்படிப்பட்ட ஒரு சமூகமா அப்படின்னு பார்த்து மொத்த உலகமும் இஸ்லாத்தை ஏற்றுக்கும். அப்போ காபாவுடைய பெனிஃபிட் மொத்த உலகத்துக்கு போயிடும். நீதினா என்னன்னு உலகத்துக்கு தெரிஞ்சிடும். அதுதான் அல்லாமா இக்பால் சொல்கிறாரு, சபக் பிற்பாடு சதாகத்துக்கா, அதாலத்துக்கா, ஷுஜாத்துக்கா, லியா ஜாயகா துஜ்சே காம் துனியா கி இமாமத்கா. வேலை அவன் வாங்கிக்குவான், நீ ஒன்றும் பண்ணாத, நீ இந்த 3 வேலை பண்ணு. சபக் பிற்பாடு எதில் இருக்குது? சபக்கு குரான் தான். சதாகத் எதில் இருக்குது? எது உண்மை? குரானு. அதாலத் எது நீதி? குரானு. எது ஷுஜாத், எது வீரம்? குரானு. 3 படி, வேலை முடிஞ்சது, சிம்பிள். நீ குரானுடையவனா மாறு, மீதியெல்லாம் நீ உலகத்துக்கே ஒரு பொக்கிஷமாக ஆயிடுவ. புரியுதா? நீ ஒரு டம்மி பீஸாக இருப்ப. அதாவது இஸ்ரார் அஹமது ஒரு டாக்டரு, சில பேருக்கு பயன் தந்துட்டு இருந்தார், குரானை கையில் எடுத்தார், உலகத்துக்கே ஒரு பெரிய பொக்கிஷமாக ஆகிட்டார். அல்லாமா இக்பால் ஒரு வக்கீல், குரானை கையில் எடுத்தார், உலகத்துக்கே வெளிச்சமாக எல்லாம் ஆக்கிட்டான். மௌலானா மௌதூதி அந்த மாதிரி தான். புரியுதா? அது எனக்கும் ஒர்க் அவுட் ஆகும், உனக்கும் ஒர்க் அவுட் ஆகும், ஒவ்வொருத்தனுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். அதனால தான் சொல்லுவாங்க, அதாவது இதை வச்சு தான் உமர்லேயும் சொல்கிறாங்க, ஒருத்தன் உருப்பிட்டானா இதனால தான், ஒருத்தன் நாசமாக போனானா இதனால தான். புரியுதா? குரானை வச்சு தான் சமுதாயங்கள் உருப்பட்டதும் இருக்குது, வேலைக்காகாமல் போனதும் இருக்குது. குரானை பற்றி சுத்தமாக நாலேஜ் இல்லை, அதோடைய டெப்த்து உன்னால் பார்க்க முடியல, உன்னால் அந்த வசனங்களை கனெக்ட் பண்ண முடியல, டாட்ஸை கனெக்ட் பண்ண முடியல, இந்த சூறாவுக்கு அந்த சூறாவுக்கு உனக்கு இது புரியல என்ன அப்படின்னா நீ அப்படியே தான் இருப்ப. உன் லைஃப்பில் ஒன்று இது இருக்காது. இப்போ இது ஒரு விஷயம் இப்போ புரியுதா? குரான் அந்த ஹரம் இன்றைக்கும் உலகத்தில் அமைதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய டூலாக பயன்படுத்த முடியும். இஸ்ரேல் காசா பிரச்சனையை ஹரம் வச்சு தீர்க்க முடியும். உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையை ஹரம் வைத்து தீர்க்க முடியும். சைனா தைவான் பிரச்சனையை ஹரம் வைத்து தீர்க்க முடியும். புரியுதா? மியான்மர் பிரச்சனை, மணிப்பூர் பிரச்சனை, இலங்கை பிரச்சனை, என்ன சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இப்போ சூடானில் இருக்கக்கூடிய கிழக்கு சூடான் மேற்கு சூடான் பிரச்சனை, கனடாவில் இருக்கிற பிரச்சனை, கிரீன்லாண்டில் இருக்கிற பிரச்சனை, நேட்டோவில் இருக்கிற பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வெறும் ஹரமை வச்சு தீர்க்க முடியும்.
ஆனால் அதை பயன்படுத்த வேண்டியவர்கள் முன் வரணும். ஹரமை வச்சிருக்கிறவங்க முன் வரணும். இந்த உம்மத்துடைய லீடர்கள் முன் வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் உம்மத்தாரின் அழிவு குறைஷி இளைஞர்களின் கைகளில் தான் உள்ளது. அதான் சொல்கிறாங்க, இந்த குறைஷிகள் கையில் தான் என் உம்மத்து நாசமாக போகும். உம்மத்துன்னா யார்? எல்லாரும் தானே. புரியுதா? குறைஷி ஏன் ரசூலா சொல்கிறாங்க? அவன் தானே இன்றைக்கி ஹரம் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ ரசூலா யாரை மெஷர்மெண்ட்டு போடுறாங்க? இந்த உலகம் நாசமாக போச்சு அப்படின்னா இந்த குறைஷி பயலுவை தான் சேட்டை பண்ணிக்காங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிங்க. இன்றைக்கும் யார் நாசமாக பண்ணுறா? குறைஷி. இது வந்து புகாரியில் 7058, இதே வந்து 5593 முஸ்லீமில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இக்குறைஷி குலத்தவர்களில் சிலர் என் சமூகத்தாரை அழிப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அவர்கள் செய்யும்போது நீங்கள் என்ன கட்டளையிடுகிறீர்கள் அப்படின்னா அவர்களை விட்டு விலகிருங்க. இப்போ நீங்கள் அந்த குறைஷி வந்து ஒரு ப்ராப்பகண்டா தாவாவை வந்து உலகம் முழுக்க வந்து பரப்புது. வஹாபிசம்ங்கிற அந்த பேரில் வந்து பரப்புது. அதில் நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க தௌஹீதை விரும்பி தான் அதை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராப்பகண்டாஸ் யாரை அவங்க ஹீரோவாக காட்டுறாங்க. இன்றைக்கி வந்து இப்போ தெரியுதுல்ல, இப்போ சீரீஸ் எடுத்து 2 வருஷமாக தயாரித்து வச்சுருந்தாங்க, வெளியிட வேணான்னு சொல்லி முஸ்லீம்கள் எல்லாரும் அது சொன்னாங்க, மீறி விட்டாங்க. உமர் சீரீஸ் எப்போ எடுத்த நீ? அடுத்து என்ன சீரீஸ் எடுத்துருக்கணும் நீ? அடுத்து வந்து அபு உஸ்மானு அலின்னு எடுத்துருக்கணும். நீ எப்படி நீ 2 கலீஃபா ஜம்ப் பண்ணி இங்கே வந்த? உன்னுடைய சீக்வன்ஸ் என்ன? குலஃபாய ராஷிதீன்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர், உமர், அப்புறம் தாண்டி முஆவியா. எங்கே போனார்? அலி என்ன பண்ணார்? உமர் என்ன உஸ்மானுடைய ஆட்சி ஏன் காட்டல? ஏன் அவங்கள வந்து அப்போ ஏன் டைட்டில் முஆவியான்னு வச்சுருக்கீங்க? ஏன் அதுக்குள்ளே வருது. ஆனால் அலினுடைய நேரட்டிவ் ஏன் நீங்கள் காட்டல? அந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் ஏன் நீங்கள் இன்னும் காட்டல? என்னவா நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க? அந்த ஸ்டார்டிங்லேருந்தே இப்போ என்ன இருக்குது? ஒரு அத்தாரோடு பின்னும் அது மட்டும் உருதுலையோ இல்லை வேறு மொழியிலையோ டப் பண்ணி போட்டோம்னா புரியுதா? அவ்வளோ பெரிய ஃபித்னா ஆயிரும். வேணான்னு சொல்லியும் இப்போ கேட்கல, வேணும்னு இந்த டைமில் ரமலானில் ரிலீஸ் பண்ணுறான். புரியுதா? இது வந்து ஏதோ திமிருக்குனே பண்ணுறான். அதான் சொல்கிறேன், அல்லாஹ் பார்த்தா உனக்கு அவ்வளோ எகத்தாளமாக தெரியுது. புரியுதா? இவரை வந்து யார் ப்ரொமோட் பண்ணாங்க? இதுதான் இந்த ஹதீஸ் யாரை வந்து ஃபிட் பண்ணுது? இது எந்த கூட்டம்? உம்மத்தை நாசம் பண்ண கூட்டம். அந்த கூட்டம் யார்? இதை பற்றி ஏகப்பட்டது பேசியாச்சு கர்பலாவில். அதனால் இந்த இடத்துல மென்ஷன் பண்ண வேண்டிய தேவை இல்லை. கர்பலா ரெகுலர் பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த ஹதீஸ் யாரை சொல்லுது. அது அல்பானியே சொல்கிறாரு இது யார் அப்படின்ட்டு. இந்த குறைஷிகளை வந்து நீங்கள் வந்து அந்த இனப்பெருமையை பேசின ஆட்களை வந்து கொண்டு வந்து அவங்கள கொண்டாந்து நீங்கள் வந்து இப்போ நீ காட்டுறீங்க அப்படின்னா உங்களுடைய அழிவுக்கான நாள் வெகு விரைவில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது அல்லாஹ் சொல்கிறாங்க, எதற்கு எனில் நீங்கள் இதனை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் அல்லாஹ் நிச்சயமாக நன்கு அறிகின்றான். மேலும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் நன்கு அறிபவனாக இருக்கிறான். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த காபா வந்து நான் ஏன் இப்படி ஆக்கினேன், இந்த பலி பிராணிகளை வச்சு உங்களை எப்படி வாழ வச்சேன், இதை எப்படி வந்து உங்களுக்கு பயன்படக்கூடியதாக ஆக்கினேன், இதெல்லாம் புரிஞ்சுக்கிங்க. என்ன எதற்கு அப்படின்னு இதெல்லாம் நான் ஏன் எக்ஸாம்பிள் காட்டுறேன்? அல்லாஹ் சொல்கிறான், இது எதற்கு எனில் இதனை நன்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஏண்டா யோசிச்சு பாடுறா, புனித மாதம் உனக்கு தான் பெனிஃபிட்டு, புனித ஹரம் உனக்கு தான் பெனிஃபிட்டு. புரியுதா? வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் அல்லாஹ் நிச்சயமாக நன்கறிகிறான். எனக்கு தெரியும் இந்த ஆர்டர் போட்டோன்னா அதனால் யார் பெனிஃபிட் அடைவாங்கன்ட்டு. புரியுதா? இங்கே வந்து ஒரு புது சட்டம் போட்டவுடனே பெரிய கொந்தளிப்பு ஏற்படுதா? விவசாயிகளின் நலனுக்காக 3 சட்டங்கள் இயற்றப்பட்டதா விவசாய பட்ஜெட்டில் தாக்கல் பண்ணாங்க. அதை பார்த்தவொன்னே ரொம்ப டென்ஷன் ஆனது யார்? விவசாயிகள் தான். என்ன சொல்கிறாங்க? அப்போ அதுலேருந்து என்ன தெரிய வந்தது? இது காட்டுறது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படின்னு விவசாயிகள் புரிஞ்சுக்கிட்டாங்களா? அதுதான் நல்லா சொல்கிறான். இது வரைக்கும் நான் பண்ணல, உங்களுக்கு நான் போட்டேன்ல உங்களுக்கு சட்டம், அதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆச்சா லாஸ் ஆச்சா? அதான் சொல்கிறான், யூஸ் ஆச்சா லாஸ் ஆச்சா? யோசிச்சு பார்க்க மாட்டியா? அப்போனா என்ன அர்த்தம்? அல்லாஹ் குரானில் இருக்கிற எல்லா சட்டங்களும் நம்முடைய நன்மைக்கு தான் யூஸ் ஆகும்,
நமக்கு லாஸ் ஆகும். நம்ம நல்லார வாழணும், ஜேன்னு வாழணும், செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு தான் அல்லாஹ் விரும்புகிறான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அல்லாஹ் வந்து எங்கள் மேலே கட்டுப்பாடுகளை விதித்து நம்மளை வந்து என்ன பண்ணுறான்? அல்லாஹ் வந்து நம்மளை வந்து நம்முடைய வாழ்க்கையுடைய அந்த குவாலிட்டியை வந்து எல்லாம் குறைக்கிறான்னு நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, நான் சொல்கிறதும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிறேன். எந்த அளவுக்கு அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஆரம்ப கட்ட அந்த தாவா வைக்கும்போது இவங்க வந்து சொல்கிறாங்க, அபூஜையிலே சொல்கிறான். என்ன சொல்கிறான்? 28 அதிகாரத்தில் 57 சொல்கிறான். மேலும் அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் உம்முடன் சேர்ந்து இந்த வழிகாட்டுதலை பின்பற்றினால், யார்? உங்கள் கூட சேர்ந்து இந்த குரானை ஃபாலோ பண்ணிட்டா எங்கள் பூமியிலிருந்து நாங்கள் இராஞ்சி கொண்டு செல்லப்பட்டு விடுவோம். இந்த ஹரமில் எங்களால் வாழ முடியாது. ஏன்னா 300 சிலைகள், 360 சிலை இருக்குது. ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு குளத்தை சார்ந்தது. அந்த குளத்துக்காரன் நம்மளை ஏரியாவை கிராஸ் பண்ண விட மாட்டான். நாங்கள் சோத்துக்கு என்ன பண்ணுவோம்? நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு புரியுது, நீங்கள் போய் பேச மாட்டீங்க, அதுவும் புரியுது. நீங்கள் சொல்கிறது தான் உண்மை, அதுவும் புரியுது. இந்த சிலைகள் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக வச்சது, அதுவும் புரியுது. எங்களுக்கு தெரியும், எதுவுமே எங்களுக்கு தெரியாமலாம் கிடையாது. இது சக்தி இல்லை, இது புதுசாக வந்துச்சு, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் சோத்துக்கு என்ன பண்ணுவோம்? அப்போ ரசூல் என்ன சொன்னாங்க? என் பேச்சை மட்டும் கேளுங்க. உங்கள் கையில் ரோமாபுரியுடைய கருவூலங்களும் பாரசீகத்துடைய கருவூலங்களும் கொண்டாந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த வாழ்க்கையை விட பல மடங்கு மேலான வாழ்க்கையை நான் உனக்கு கொண்டாந்து கொடுக்குறேன். இது சேலஞ்சு அப்படின்னா இவன் சேலஞ்சை ஏற்கலை. புரியுது இல்லையா? அந்த சேலஞ்சு ஏற்கலை. அப்போ அல்லாஹ் கடைசியாக என்ன நிலமை? அதே அபு சுஃபியானு ஷாமில் வந்து இழுத்துட்டு வரான். யார்? ஹெர்குலிஸு. ஓய் முன்னாடி நில்லு, ஒழுங்காக பின்னாடி இருக்கான் ஆள், பதில் கரெக்டாக பேசணும், இல்லைனா அடி பின் எடுத்துருவேன், தலை எடுத்துருவேங்கிறான். அதே ஷாமுக்கு ஜெயிச்சு போகிறாரு. அவ்வளோ பெரிய நோஸ்கட் இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்டு விட்டவங்க அந்த கூட்டத்தில் அவர் ஒருத்தர். உங்கள் பேச்சு கேட்டால் நாசமாக போயிடுவோன்ட்டு ரசூலா சொன்னேன். என் பேச்சு கேட்டால் நீ நல்லா வாழ்வடா அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் ரசூலா வந்து காஃபிர்களை பார்த்து சொன்னாங்க. சரியா? ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க? உன் பேச்சு கேட்டால் நான் நாசமாக போயிடுவோம், இந்த சிலைகளை தூக்கி எறிஞ்சால் நாசமாக போயிடுவோம், இது எதுக்காக நாங்கள் வச்சுருக்கோன்னு எங்களுக்கு தான் தெரியும், ஏன்னா நாங்கள் புத்திசாலிங்க. ஸோ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? டே நான் உங்களை விட புத்திசாலி. அல்லாஹ் அதான் சொல்கிறான், டே வானங்களில் உள்ளவற்றை, ஏடா இந்த நட்சத்திரம் ஏன் வச்சுருக்கிறேன், ஜூபிட்டர் ஏன் வச்சுருக்கிறேன்? எப்பயுமே எல்லாம் சேலஞ்ச் பண்ணும்போது வானத்தை தான் காட்டுவோம். மேலே பார், மேலே பார், மேலே பார், மேலே பார், அங்கே பார் என்னுடைய திறமை என்னன்ட்டு. புரியுதா? அங்கே நீ பார்த்தீங்கன்னா கீழே நீ பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. அது எல்லாம் காட்டி கடைசியாக என்ன நிலவரம்? அவருடைய பையன் ஆட்சியாளராக போகிறார். யார்? யசீது, அபு சுஃபியானுடைய மகன் யசீத் ரலியல்லாஹு. அதே ஷாமுக்கு எங்கே வந்து அவரை பிடிச்சிட்டு போனாங்களோ அந்த ஷாமில் தன் மகன் ஆட்சியில் இருக்கிறாரு. இவர் இருக்கார். இவர் என்னாச்சு? அதே இவர் ரசூலா பேச்சு கேட்டிருந்தாருன்னா மகன் ஆட்சி பண்ணியிருக்க மாட்டார், இவர் பண்ணியிருப்பார். மக்காவுடைய ஆரம்ப ஃபஸ்ட்டு 3 வருஷத்தில் இவங்க ஏற்றிருந்தா 20 வருஷத்தில் இவர், அதாவது ரசூலா உமர் காலத்தில் இவருக்கு ஆட்சி கிடச்சிருக்குமா? அந்த ரசூலா வந்து என்ன பண்ணாங்க? ஹிஜ்ரி மக்கா வெட்டிலேருந்து எடுத்துக்கோ, வெறும் 3 வருஷம்தான் முடிஞ்சது, எல்லாம் காலி. வெறும் 3 வருஷம் தான் தேவைப்பட்டுச்சு ரசூல்லாவுக்கு. பாரசீகத்தையும் ரோமாபுரியும் தூக்குறதுக்கெல்லாம் பெருசாக டைம் தேவைப்படல. ஜஸ்ட்டு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அவ்வளோதான். அடித்து காலி பண்ணிட்டாங்க. அது அப்போவே கொடுத்துருந்தாங்கன்னா அபுஜையிலும் இவங்களும் வந்து அபுபக்கர் உமர் இடத்துக்கு வந்து உட்காந்துருப்பாங்க. யார்? அபு சுஃபியானும் இவங்கெல்லாம். கடைசியாக உமர்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்க போகிறாங்க. இருங்க, சீனியர்ஸ் உள்ளே போயிருக்காங்க அப்படின்னு. இல்லைங்க, நான் தலைவர் இருக்காரு. முதல்ல களிமா சொன்னவங்க தான் அப்பாயின்மெண்ட், டோக்கனு. நீ கடைசியாக களிமா சொன்னால் நீ உட்காரு. அவர் சொல்கிறார், என்ன கேவலம், இதை ஹெர்குலிஸை பார்க்குறதுக்கு நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இருந்தேன். இந்த உமர் என் கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தவர். என்ன அப்போவே நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றிருந்தா. இதுதான் நம்முடைய கணக்கு. சரியா? இன்னும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் தண்டனை அளிப்பதில் கடுமையானவன். மேலும் அல்லாஹ் பெரிதும் மன்னிப்பு வழங்குபவனாகவும் மாபெரும் கருணையாளனாகவும் இருக்கின்றான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபைனலாக ஒரு வார்னிங் கொடுக்குறான். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு நல்லது தான் சொல்லுவேன்.
என் பவுண்ட்ரிஸை மீறாத, ஹராமை ஃபாலோ ஹராமை தொடாத, என்னை வெறுப்பேற்றாத. புரியுதா? நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் ஒன்றும் விவரம் தெரியாத ஆள் கிடையாது, என்னை விட புத்திசாலி வேறு யாரும் கிடையாது. ஃபைனலாக தெரிஞ்சுக்கோ, நிச்சயமாக அல்லாஹ் தண்டனை அனுப்பதில் கடுமையானது. நான் விட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா உன்னை என்னால் டச் பண்ண முடியல அப்படின்னு அர்த்தம். நாம் ஒருத்தனை விட்டு வச்சுருக்கோன்னா என்ன அர்த்தம்? நம்மளால் அவனை டச் பண்ண முடியலன்னு அர்த்தம். அதானே? சரியான கோபம் வருது, ஒருத்தனை அடித்து பட்டையை கிளப்பிடலான்னு அடித்தா போலீஸில் போய் நிற்பான். அதுக்கு மரியாதை கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? டீசெண்டாக நடந்துக்கிறோம். இல்லைன்னா அது இது கூட சொல்லுவாங்கள்ல, ஒரு 5 நிமிஷம் ஒரு நாள் போலீஸ் மட்டும் நீ ஆஃப் பண்ணுங்க, நாங்கள் யாருன்னு காட்டுறோம் அப்படின்னு எல்லா ஜாதி கட்சிக்க தலைவர்கள்லாம் பயங்கரமாக ஸ்டண்ட்டு கொடுப்பாங்க. ஏன் போலீஸ் இருக்கும்போதே காட்டுங்களேன்னு. அப்போ காட்ட மாட்டாங்க அவங்க. அதே தான் இங்கே எல்லாம் சொல்கிறான். நம்ம டச் பண்ணாமல் இருக்கிறோம்னா அதுக்கு மீனிங் வேறு. நம்மளால் முடியலன்னு அர்த்தம். எல்லாம் டச் பண்ணாமல் இருக்கிறான் அப்படின்னா அதுக்கு மீனிங் இது கிடையாது. நம்மளை தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. சொன்னால மறைவாக இருக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க? அதனால தான் அந்த 3 பேர் இருக்காங்க, அந்த குகையில் போய் மாட்டுறாங்கள. அந்த அப்பாவுக்கு அப்போ பெற்றோருக்கு பால் கொண்டு போய் கொடுக்குது. அப்படி பால் கொடுக்க சொல்லிலாம் எல்லாம் சொல்லலை. இது ஏசானது. தனக்கு பசி இருக்குது, ஆனால் ரொட்டீன் இது இல்லையே. எங்கள் அம்மாவுக்கு பால் கொடுக்காம நான் சாப்பிட்டது இல்லையே, எல்லாம் பார்த்துட்ருக்கானே. இன்றைக்கி நான் மட்டும் தூங்கிட்டு இருக்காங்கன்னு சாப்பிட்டுட்டா எப்போ வேணாலும் எந்திரிக்கலாமே. எந்திரிச்சு கேட்டாங்கன்னா, என்னப்பா எனக்கு முன்னாடி நீ இன்றைக்கி சாப்பிட்டுட்டியா? கேட்கலாமுல்ல. 10க்கும் எந்திரிக்கலாம், 11க்கு எந்திரிக்கலாம், 12க்கு எந்திரிக்கலாம். பார்த்துட்டே இருக்கிறாரு, குழந்தைங்க அழுவுது, ஒய்ஃப் கத்துறாங்க, தனக்கும் பசிக்குது, வச்சிட்டே இருக்காரு. சுபுவே ஆகிப்போச்சு. கடைசியாக காலையில் எழுந்திரிச்சு அவங்க அம்மா என்ன கேட்டிருப்பாங்க, ஏன்டா குடிச்சிருக்க வேண்டியதானடா, எனக்காக வெயிட் பண்ணேன். அவருக்காக வெயிட் பண்ணல, அல்லாவுக்காக வெயிட் பண்ணார். அந்த அமல் அல்லாவுக்கு பிடிச்சி போச்சு. அல்லாஹ் அவரை வெற்றியாளர்களில் கொண்டு போய் சேர்த்திட்டான். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஹரம் மட்டும் புனிதம் கிடையாது. இன்றைக்கி எது புனிதம்? ரசூலா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? உங்களது புனிதமிக்க இந்த நகரத்தில், உங்களின் புனிதமிக்க இந்த மாதத்தில், இது ஹஜ்ஜத்துல் விதால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாத்தில் பயான் கேட்குறதுக்கு எல்லோரும் போட்டி போடுறோம்ல. இந்த துல்ஹஜ் 9 அரஃபாவில் தங்கணும். புரியுதா? அங்கே தொழுகை 2 ரகாத்து நடத்தப்படும். அதுதான் நமக்கு பெருநாள். யாருக்கு? ஹாஜிகளுக்கு அங்கே தான் பெருநாள். அந்த பெருநாளில் அங்கே அந்த ஜமாத் தொழுகை நடக்கும். அந்த பள்ளிவாசல் கிட்டே நீ போக முடியாது. அடுத்தது பயான் ஒன்று நடக்கும், அதுவும் நீ கிட்டே போக முடியாது. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அது விஐபிஸுக்குன்ட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்தது நீ ஜபுலுர் ரஹமத்துல்லாம் போய் நீ துவாலாம் கேட்கவே முடியாது. அந்த இடத்துல ரசூலா நின்று பேசின பயான் இது. புரியுதா? இதை ரசூலா சொல்கிறாங்க, இன்றைய தினம் என்ன? துல்ஹஜ்ஜுடைய 9வது நாள். இன்றைக்கி நாள் என்ன? இது உங்களின் புனிதமிக்க இந்த மாதத்தில் இன்றைய தினம் எந்த அளவு புனிதமானதோ அந்த அளவுக்கு உங்கள் உயிர்களும் உங்கள் உடைமைகளும் உங்களின் மானமும் உங்களுக்கு புனிதமானவை ஆகும். ஹரமுடைய எல்லை, ஹரமுடைய புனித மாதம், போர் செய்யக்கூடாத மாதம். இது எப்படியுமே இதை எப்படி நீங்கள் வயலேஷன் பண்ணக்கூடாதோ அது மாதிரி ஒரு மனிதனுடைய உயிர், ஒரு மனிதனுடைய பொருள், ஒரு மனிதனுடைய மானம், இந்த 3ம் சூறையாடப்படக்கூடாது. எங்கே? ஹரமுடைய எல்லையில் இல்லை, பூமியுடைய இந்த அண்டார்டிகாலேருந்து இந்த பக்கம் வரைக்கும் உலகம் முழுவதும் இது ஆகக்கூடாது சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய இறைவனை சந்திப்பீர்கள், அப்போது அவன் உங்களிடம் உங்கள் செயல்கள் குறித்து விசாரணை செய்வான். அப்போ இன்னைக்கு பார்க்குறோம், உலகத்தில் மனிதர்கள் வேட்டையாடப்பட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒன்றும் பண்ணல. ஹரம்மை போய் பார்த்த உடனே கண்ணில் கண்ணீர் பொல 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 பொலன்னு வருது. ஏன்? அதோடைய புனிதத்தன்மை, இது ரசூலா சொல்கிறாங்க, ஹரம் அளவுக்கு பியூரு. குடிச்சிட்டு ரோட்டில் ஒரு ஃபேமிலி நாசமாக போகுது, ஏன் உனக்கு கண்ணில் தண்ணி வரல?
ஏன் இது ஈமான் கிடையாது? ரசூலா அதான் சொல்கிறேன், இது ஈமான் கிடையாது, இது ஈமான் கிடையாது. எப்படி ஹரம் வந்து தாக்கப்படும் போது நீ பார்த்துட்டு இருப்பியா? அப்போ ஒரு முஸ்லீம் முன்னாடி ஒருத்தன் திருட, இப்போ நீ ரோட்டில் போகிற, ஒரு பெண்ணை வந்து 4 பேர் துரத்திட்டு இருக்கிறான் ரவுடி, உன்கிட்ட சக்தி இருக்குது இல்லை அதெல்லாம் ரெண்டாம் பட்சம். முதல்ல அந்த பெண்ணுடைய மானத்தை வந்து நீ காப்பாற்றணும். அது அவங்க முஸ்லீமாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாத பெண்ணாக இருக்கட்டும். அதில் நீ செத்தின ஷஹீது. புரியுதா? ஒரு வயசான ஒருத்தர் பேங்க்லேருந்து பணம் எடுத்துகிட்டு போகிறாரு, 2 ரவுடி பசங்க ஹெல்மெட்டை போட்டு பைக்கில் தூக்கிட்டு போகிறானுங்க. நீ கார் வச்சுருக்க, அடித்து தூக்கணும் அந்த பைக்கில். புரியுதா? கொண்டு போய் அவனை போலீஸில் கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். தண்டனை நீ கொடுக்கக்கூடாது, ஆனால் அவனை பிடிச்சி கொடுக்கணும், அந்த பணத்தை மீட்டு நீ கொடுக்கணும். அது ஏன் அப்படின்னா அந்த பெரியவர் கிடையாது, அவர் ஹராமு. அவர் பெரியவருடைய ஹரம். இன்னொருத்தனுடைய காசு சூறையாடப்படுது, இன்னொருத்தனுடைய மானம் சூறையாடப்படுது, இன்னொருத்தனுடைய உயிர் சூறையாடப்படுது அப்படின்னா நமக்கு ஹரமுக்கு எவ்வளோ கோபம் வருமோ அவ்வளோ கோபம் வரணும். வரலைன்னா உங்களுடைய இறைவன் நீங்கள் சந்திப்பீர்கள், அப்போது அவன் உங்களிடம் இது குறித்து விசாரிப்பான். அறமுடைய புனிதத்தன்மை சூறையாடப்பட்டுட்டு இருந்துச்சு, நீ என்ன பண்ணு? அல்ல, நான் ஈரோட்டில் இருந்தேன்ல, ஹரம் அங்கே இருந்துச்சல்லாண்ணா. டேய், உன் பக்கத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிற. இப்போ பார்க்குறோம்ல நிறைய இடத்துல ரவுடிங்க வந்து வெட்டுறானுங்க, சுற்றி இருக்கிறவங்களாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். அதில் ஒருத்தன் கூட போய் குறுக்கிடலாம் இல்லையா? ஒரு 50 பேர் அப்படியே சுற்றினா அந்த ரவுடிங்க என்ன பண்ணுவானுங்க? அடுத்தவனுடைய உயிர் புனிதமாகவே தெரியலல்ல. அங்கே முஸ்லீம்கள்லாம் இல்லையா எவனுமே? எந்த தீமையும் வந்து நம்ம அங்கே தடுக்கணும். புரியுதா? இதுதான் ரசூல்லா சொன்னாங்க. புரியுதா? நம்ம வந்து நம்ம ஃபாலோ பண்ணிருக்கிறது டாவ் தீனு. புரியுதா? இந்த தீனுக்கும் இதுக்கும் வந்து இது கிடையாது. இது ஒரு வார்னிங். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் தண்டனை அளிப்பதில் கடுமையானவன், மேலும் அல்லாஹ் பெரிதும் மன்னிப்பு வழங்குபவனாகவும் மாபெரும் கருணையாளனாகவும் இருக்கிறான். கடைசியாக அல்லாஹ் அதே 99 அல்லாஹ் சொல்கிறான், தூது செய்தியை எடுத்துரைப்பதே தூதரின் பொறுப்பாகும், நீங்கள் வெளிப்படுத்துகின்றவற்றையும் மூடி மறைக்கின்றவற்றையும் அல்லாஹ் நன்கு அறிகின்றான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இது வந்து அது ஒரு மாதிரி எச்சரிக்கை, வார்னிங். அல்லாவே என்ன சொல்கிறான்? டே தம்பி, அறிஞ்சிக்கோ, எனக்கு தண்டனை நான் அடித்தேன்னா நீ தாங்க மாட்டேன், மேலும் மன்னிப்பு வழங்குறோம், நான் மன்னிப்பும் வழங்குவேன், என்கிட்ட இருந்து உனக்கு எது வேணும் நீயே முடிவு பண்ணிக்கோ. இது அல்லாஹ் சொல்லிட்டான். 5வது அத்தியாயம் 98வது வசனம். அடுத்தது ரசூல், இவர் சொல்கிறாரு, நபியை தூது செய்தியை எடுத்துரைப்பதே தூதரின் பொறுப்பாகும். இவங்களை நான் டீல் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் நடுவில் வரக்கூடாது. இது எப்படிப்பட்ட வார்னிங் பேர்? நீங்கள் வந்து ஏன்னா மனிதர் அப்படிங்கிற ஆங்கிள்லேருந்து ரசூல்லா சிந்திக்கும் போது அவருக்கு வந்து ஐயோ என் உம்மத்து ஒன்றும் ஆயிடக்கூடாது, அல்லாஹ் இங்கே மிரட்டுறான். நடுவில் வரவே கூடாது. வெறும் எடுத்து சொல்கிறது மட்டும்தான் அவங்க வேலை. அவங்களுக்கு அக்கறை இருந்தால், அவங்க சொர்க்கத்துக்கு போகிறதா இருந்தால் உங்கள் பேச்சை சீரியஸாக எடுத்துக்கிட்டோம். நீங்கள் காப்பாற்ற நினைக்கிற ஆட்கள் எல்லாம் இப்போவே காப்பாற்றுங்க, அதுக்கப்புறம்லாம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். அதை சொல்கிறேன், நீங்கள் வெளிப்படுத்துகின்றவற்றையும் மூடி மறைக்கின்றவற்றையும் அல்லாஹ் நன்கு அறிகிறான். இது 2வது கட்ட வார்னிங். புரியுதா? இது வந்து முயலை பற்றியோ ஆட்டை பற்றியோ இது வந்து ஒரு மானை பற்றியோ இந்த வார்னிங் கிடையாது. இது ஒரு பேக்கேஜ் இந்த வசனம். சரியா? அடுத்தது இன்ஷா அல்லாஹ் இன்னும் டெப்த்தான வசனங்கள், அது வந்து விளக்குறதுனா ரொம்ப டைம் ஆயிரும். இன்ஷா அல்லாஹ் இது வரைக்குமான அந்த கிளாஸ் போதும். அடுத்த கிளாஸில் இன்ஷா அல்லாஹ் இதை பார்ப்போம். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.